இங்க ஒரு லேடி கரண்ட்ல கை வச்சதுனால உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் வந்த கோட் ஷூட் போட்ட ஒருத்தன் அவங்களுக்கு பக்கத்துல நிறைய பணமும் கிளவுஸும் இருக்கிறத பாக்குறான். அந்த கிளவுஸ போட்டுட்டு அவங்கள காப்பாத்தாம அந்த காசை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆக்சுவலா இவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் கொஞ்சம் காசு எடுத்து கீழே வச்சுட்டு அதே மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை ஒரு லேடி வரா, அவளும் இவங்களை காப்பாத்தாம பணத்தை எடுத்துக்கிறா, அதோட கூடவே கிளவுஸையும் எடுத்துட்டு போயிடுறா. மூணாவது வந்த ஒரு ஆள் பக்கத்துல இருக்கிற கட்டையை எடுத்து அவங்களுடைய கையை தட்டி விட்டு அவங்கள காப்பாத்துறாரு. அப்பா அவருடைய பொண்ணு கீழே இருக்கிற காசை எடுத்து காட்டி அப்பா பசிக்குதுப்பான்னு சொல்ல அவரும் இது நம்ம காசு கிடையாதுமா, அப்பா உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க கையில காசை கொடுத்துறாரு. அவருக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆவறதுனால அவங்கள நீங்க பாத்து போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. வந்து பார்த்தா கம்பெனில அந்த லேடியை காப்பாத்தாத 2 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களும் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு, 12வது ஃப்ளோர்ல இருக்கிற HR போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இவர் அலைய விட்டுறாங்க. ஆனா என்னதான் இவங்க இவ்வளவு தில்லுமுள்ளு வேலை பண்ணியுமே இவங்க 2 பேருக்கும் அன்னைக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா HR வேற யாரும் கிடையாது, ஷாக் அடிச்ச மாதிரி நடிச்சாங்களே அந்த லேடி தான். இன்டர்வியூக்கு வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றத செக் பண்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நல்ல மனுஷனும் அங்க இங்கன்னு சுத்திட்டு ஒரு வழியா இவங்களை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அன்னைக்கு இவருக்கு தான் இவங்க வேலையை கொடுக்குறாங்க. நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது மட்டும் தான் தேடி வரும்ன்றதுக்கு இவர் பெரிய உதாரணம்.